பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா, நாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க. எந்த ஒரு காரியமும் இல்லை இல்லை இல்லைன்னு நினைக்கும் போது அது நமக்கு கவலை துக்கத்தை கொடுக்கறதா இருக்கு. ஆனா நான் அவருடைய வார்த்தையின்படி எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு மன நிறைவா இருக்கு பாருங்க. இதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். சத்தியத்துக்குள்ள போலாம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இப்ப பாருங்க, ஆபிரகாமோட உதாரணத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை. எலியேசர் மட்டும்தான் ஹெல்ப்புக்கு இருக்கிறான். ஆனா அவன் சுதந்திரவாளி இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் இனிமேல் நீ ஆபிரகாம் இல்லை ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு பேரையும் மாத்தி விட்டுட்டு, ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பேரையும் கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே. ஆனா உண்மையை பார்த்தா ஒரு பிள்ளையும் கூட இல்லை. இப்போ ஒரு 10 காசு கூட இல்லாத ஆளை பார்த்து நீ ஐஸ்வர்யவான், நீ கோடீஸ்வரி, நீ கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னா அந்த உலகம் சிரிக்கும் பாருங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம அப்படிதான் சொல்லணும். தரித்திரனேன்னு சொல்லக்கூடாது, கோடீஸ்வரனே. பாருங்க, பிள்ளைகளை பார்த்து அறிவு கெட்டவள, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம திட்டாம அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அங்க நிரூபணமாகுது பாருங்க. இல்லாதவைகளை, இல்லாத அறிவை இருக்கிறத போல நம்ம அழைக்கிறோம், இல்லாத ஐஸ்வர்யத்தை இருக்கிறத போல அழைக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் நீங்க பேசணும், இப்படிதான் விசுவாச வார்த்தைகளை பேசணும். ஒரு இல்லாத ஆபிரகாம் பார்த்து, பிள்ளை இல்லாதவனே உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தத்தை கொடுக்கறதா இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ இனிமேல் ஆபிரகாம் இல்லை, நீ ஆபிரகாம், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், உலகத்தில் உள்ள எல்லா தகப்பன்மார்களுக்கும் நீ தகப்பன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேரை மாத்தி விட்டாரு. அப்ப கூப்பிடுறவங்கெல்லாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனே. ஒரு நாள் அது அப்படியே நடந்தது பாருங்க. 100 வயதுல பிள்ளை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அதுதான் மரித்தோரை உயிர்ப்பித்து செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புகிற நம் தேவன் பாருங்க. அந்த 17வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். பிள்ளையே இல்லாத ஒருத்தன் நம்ம அத்தனை பேருக்கும் தகப்பனா மாறிட்டாரு. அதுதான் நம்ம ஆண்டவர் செய்கிறவர். பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்களுக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? பணம் இல்லையா? நான் ஐஸ்வர்யவான்னு சொல்லுங்க. பலவீனத்துல இருக்கீங்களா? ஐயோ எனக்கு இவ்வளோ பலவீனம், இவ்வளோ நான் சரீரத்துல ரொம்ப முடியாம இருக்கனே அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லணும்? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிறைய கடன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். என்ன இது உங்க வார்த்தை ஆண்டவரே? நான் உங்க வார்த்தையை பேசுறேன். நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இன்னும் வீட்டு வாடகை கூட கொடுக்கலைங்க, ஒரு இஎம்ஐயும் இந்த மாசத்துல கட்டல, பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுகிறத பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம் தேவன், நான் கடன் கொடுப்பேன், நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஆனா இன்னும் நான் எந்த பேமெண்ட்டுமே பண்ணலையே, நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த ஈகோவை விட்டுட்டு நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ இதை தான் நான் பேசுவேன்னு சொல்லி நாம் பேசும் பொழுது நிச்சயமாகவே அது நடக்கும். அவருடைய நாமம் மகிமைக்காக. பிரியமானவர்களே,
இப்படிப்பட்ட வார்த்தையை தான் நம்ம பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு பாருங்க. 18வது வசனம், ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புறதுக்கு ஒரு ஏதுவும் இல்லை, ஒரு சான்ஸ் கூட இல்லை. நான் ஐஸ்வர்யவானாகிறதுக்கு என்கிட்ட ஒரு சான்ஸ் கூட இல்லை. எனக்குள்ள ஒரு ₹1,00,000 வருங்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஏதுவே இல்லை, நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நான் ஐஸ்வர்யவான். ஏன்னா எல்லாத்தையும் உடைய தகப்பனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். நான் ஐஸ்வர்யவான். நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது இது உலகத்துக்கு பார்த்தா பைத்தியமா இருக்கும். ஆவிக்குரியவங்க மட்டும்தான் இந்த சத்தியங்களை விளங்கி கொள்ள முடியும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். இப்படி பேசும்போது நிச்சயமாகவே நாம் அவருடைய நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஆபிரகாம் எப்படி பிள்ளை இல்லாம இருந்து திரள் ஜாதிகளுக்கு தகப்பனாகி இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறாரோ, அப்படியே நாம் ஐஸ்வர்யவான்களாவோம், நாம் பலவான்களாவோம். நிச்சயம் அந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் நமக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.